இப்போ இது ஒரு ரெய்னி சீசன். இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா, வெளிய வந்து பயங்கரமா மழை பெஞ்சுகிட்டு இருக்கு. நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா, தூங்கிக்கிட்டு இருக்கீங்க. வெளிய பார்த்தா பயங்கரமான மழை, காத்து, புயல் அப்படின்ற மாதிரி இருக்கு. இப்போ டிவில நியூஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. நியூஸ் எப்புட்றா ஓடும்னு சொல்லி கேட்காதீங்க. உங்க வீட்ல இன்வெர்டர் இருக்கு. இப்போ இந்த நியூஸ் சவுண்ட் கேட்டதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணுவீங்க? வெளிய கடகடன்னு ஓடி போய் நம்ம ஸ்கூலுக்கு லீவ் விட்டுருப்பாங்களான்னு சொல்லி பார்ப்பீங்களா? நானும் அதே மாதிரி தான். ஒரு நாள் வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஸ்கூல் லீவ் விட்டுருப்பாங்கன்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருந்தேன். என்னோட மாவட்டத்துக்கு லீவ் விடல, பக்கத்து மாவட்டத்துக்கு லீவ் விட்டுருக்கானுங்க. என் ஸ்கூல்லாம் சும்மாவே போய் சொல்லுவானுங்க. காஞ்சிபுரத்துக்கு லீவ் விட்டா நீங்க சென்னை மாவட்டம்பானுங்க. சென்னைக்கு லீவ் விட்டா நீங்க காஞ்சிபுரம் மாவட்டம்பானுங்க. 2 மாவட்டத்துக்கும் என்னைக்கு லீவ் விடுறாங்களோ அன்னைக்கு தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு ஸ்கூல் லீவு. நானும் அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே யூனிஃபார்ம் மாட்டிக்கிட்டு அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே பார்த்துக்கிட்டு இருக்கேன். அம்மா இன்னும் 1 நிமிஷம்மா இருங்கம்மா லீவு போட்டுருவாங்கம்மா. நானும் இன்னும் 1 நிமிஷம் சார் 1 நிமிஷம் சார் அப்படி சொல்லிட்டு எங்க அப்பாட்ட கெஞ்சி கூத்தாடுறேன். கடைசி வரைக்கும் டிவில எங்க மாவட்டத்துக்கு லீவே போடல. எங்க வீட்டுக்கு வெளியே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மரமே சரிஞ்சு விழுந்துருச்சு. என்னதான் மழை பயங்கரமா பெஞ்சாலும் இவனுங்க அந்த டைம்லயும் ஒரு ஜேசிபியை கொண்டு வந்து நடுவுல வெட்டி பைக் போற மாதிரி மட்டும் வழி விட்டுருக்கானுங்க. உலகமே எனக்கு ஆப்போசிட்டா இருக்குதே அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. சரி கழுது என்ன பண்ணுவோம், ரெயின் கோட்டை மாட்டிக்கிட்டு அப்படியே வண்டியில உட்கார்றேன். வண்டியில கொஞ்சம் தூரம் தான் போயிருப்பேன். ஒரு டீ கடையில ஒரு அங்கிள் டீ குடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. தம்பி போயிடு இன்னைக்கு ஸ்கூல் கிடையாது லீவுப்பா அப்படின்ட்டு. இங்க மழை அடிச்சு கொட்டுது. அட மழையிலயும் எங்க அப்பா விடல. ஸ்கூலுக்கு கண்டிப்பா உன்னை கொண்டு போய் சேர்த்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பா அதை ஒரு டாஸ்க் மாதிரி எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நானும் அப்படியே மழையில நனைஞ்சுக்கிட்டு என்னடா டே இன்னைக்கு கூட லீவ் விட மாட்டீங்களாடா, ஏன்டா இப்படி அடமழையிலயும் ஸ்கூலுக்கு போய் ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே போறேன். ரோட்ல பாத்தீங்க அப்படின்னா தண்ணி ஆறா ஓடுது. எங்க அப்பா பைக்கை வச்சுக்கிட்டே கப்பல் மாதிரி ஓட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்புறம் என்ன ஸ்கூலு கிட்ட போயிட்டேன். ஸ்கூலு கிட்ட பாத்தீங்க அப்படின்னா ஸ்கூலு கிட்டே மரம் விழுந்து கிடக்குது. நான் அப்பயும் சொல்றேன் எங்க அப்பா கிட்ட, அப்பா பாருங்கப்பா ஸ்கூல்லயே வந்து பாத்தீங்க அப்படின்னா மரம் விழுந்து கிடக்குது, கண்டிப்பா ஸ்கூல் லீவா தான் இருக்கும் அப்படின்ட்டு. ஸ்கூலுக்கு வெளியில எப்பயும் கூட்டமா இருக்கும்ல, கூட்டமே இல்ல. நான் அப்பயும் சொல்றேன் ஸ்கூல் லீவுப்பா அப்படின்றேன். கேட்கவே இல்லையே, கொண்டு போய் விட்டுட்டாங்க. இப்போ வந்து நான் ஸ்கூலுக்குள்ள போயிட்டேன். கேட்டுக்கு இந்த சைடு நான் இருக்கேன், கேட்டுக்கு வெளியே எங்க அப்பா நின்னுகிட்டு இருக்காங்க. வாட்ச்மேன் வந்து பாத்தீங்க அப்படின்னா டீ குடிச்சிட்டே வராரு. அண்ணா இன்னைக்கு ஸ்கூல் லீவுனே அப்படின்னு. எனக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருச்சு பாருங்க. ஏன்டா என்ன ஸ்கூல்ல கொண்டு வந்து விட்டீங்க அப்படின்ற மாதிரி. சரி பரவாயில்ல வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு நான் ரெடி ஆகிட்டு இருந்தேன். இப்போ அபிஷியலா பார்த்தா நான் கேட்டுக்கு அந்த சைடு இருக்கேன். சோ நான் ஸ்கூலுக்குள்ள வந்துட்டேன் அப்படின்ற மாதிரியான ஒரு கணக்கு. சரி இப்பயாவது உண்மை தெரிஞ்சது, ஸ்கூல் லீவு தானே வீட்டுக்கு போலாமான்னு சொல்லிட்டு பார்த்தா அதுக்குள்ள என் பிரின்சிபல் சார் வந்துட்டாரு ஸ்பெஷல் என்ட்ரியா. அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன மாதிரியே ஒரு கிறுக்கு பசங்க ஒரு 15 பேர் வந்திருந்தானுங்க. அந்த அடமலையிலையும் ஸ்கூலுக்கு வந்து படிக்க வந்திருந்தானுங்க. அவங்க எல்லாரையும் பார்த்துட்டு என் மூஞ்சியும் பார்த்துட்டு, ஓ இவ்வளவு பேர் டெடிகேட்டடா படிக்க வந்திருக்கீங்களா இந்த அடமலையிலையும், சோ உங்களை நான் வந்து ஏமாத்த விரும்பல, சோ அதனால ஸ்கூல்ல உட்காந்து படிச்சுட்டு போங்க அப்படின்ட்டாரு. நான் அப்படியே செம்ம கடுப்போட எங்க அப்பாவை பாக்குறேன். எங்க அப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரின்சிபல் சாரே சொல்லிட்டாரு, அப்புறம் என்னடா உட்காந்து படிச்சுட்டு வந்துட்டாங்க. அப்புறம் என்ன அந்த 15 பேரோட சேர்ந்து 16 நானும் போயிட்டு ஸ்கூல்ல படிக்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு. ஏன்டா அதான் மழை பெய்யுது லீவ் விட போறேன்னு ஆயிருச்சு. அதை ஒரு 7-7:30 விட வேண்டியதானே. கரெக்டா அவனுங்க 9 மணிக்கு தான் போடுவானுங்க நியூஸ்லயே ஸ்கூல் லீவுன்ட்டு. போங்கடா நீங்களும் உங்க லீவும்.